நிலத்துக்கு அடியில் 700 மீட்டர் ஆழத்தில் மாட்டிக்கிட்ட 33 பேர். சாப்பிட சாப்பாடு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆல்மோஸ்ட் 69 நாட்கள் எப்படி உயிரோடு இருந்தாங்க? சிலியில் நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைனிங் சர்வைவல் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சான் ஜோஸ் மைன் சிலி நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு மைன் தான் இது. இந்த மைனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 700 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. இந்த மைனுக்குள்ள கிட்டத்தட்ட எறும்பு கட்டக்கூடிய வீடு மாதிரியே சின்ன சின்ன அறைகள் கொண்ட பல வீடுகள் இந்த மைனுக்கு அடியில் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இங்கே இருக்கக்கூடிய 33 தொழிலாளர்கள் இந்த மைனுக்குள்ள ஒரு லிஃப்டை பயன்படுத்தி உள்ளே போயிருக்காங்க. அண்ட் இப்படி போகிற இவங்க மைனிங் பண்ணிட்டு ஈவினிங் திரும்பி வர்றது தான் இவங்களோட வழக்கமான ரொட்டீனாகவே இருக்குது. 2010 ஆகஸ்ட் 5 வழக்கம் போல் இவங்க அத்தனை பேருமே காலையில் அந்த லிஃப்டை பயன்படுத்தி இந்த மைனுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் சடனாக ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. ஒரு பெரிய எரிமலை வெடித்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க வந்த அந்த வழி கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. இந்த மைனுக்கு வெளியில் அவங்களோட வாசல் பகுதி கம்ப்ளீட்டாக வெடித்ததன் காரணமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாதை கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 33 ஒர்க்கர்ஸ் அந்த அடிக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 மாடிக்கு அடிப்பகுதியில் நின்னா எந்த அளவு ஹைட் இருக்குமோ அதே ஹைட்டில் இவங்க 33 பேருமே அந்த நிலத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே போகிறதுக்கு இருந்த ஒரே வழியுமே இப்போ மூடப்பட்டிருக்கு. இவங்க வெளியே போகிறதுக்கு எந்த விதமான வழிகளுமே கிடையாது. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு சில நிமிஷங்கள்லேயே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பயத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றிட வந்துடுவாங்க அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோடையுமே இருந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சில பேர் அன்கான்சியஸாகவுமே போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வெப்பநிலை அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரே ஒரு ட்ரைனஸான ஒரு ப்ரெஷரான அட்மாஸ்பியர் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் சேம் டைமில் அங்கே பெருசாக வெளிச்சம் எதுவுமே கிடையாது. அண்ட் சுவாசிக்கிறதுக்குமே போதுமான ஆக்சிஜனுமே கிடையாது. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆக்சிஜனுமே அந்த வழியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது அவங்க வரக்கூடிய அந்த வழியுமே கம்ப்ளீட்டாக மணல்களால் மூடப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்காது. பட் இப்படி இருந்த எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்மளை எப்படியாவது ரெஸ்கியூ டீம் காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நம்பிக்கை 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. பட் இவங்களுக்கு இருள்றதும் தெரியல, விடிகிறதும் தெரியல. அவங்க பல நாட்கள் இந்த மைனுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. பட் எந்த விதமான ரெஸ்கியூ டீமாலையுமே இவங்களை ரீச் பண்ண முடியல. ஏன்னா இந்த மைனை பொறுத்த வரைக்கும் 700 மீட்டர் ஆழத்தில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ரீச் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு பல எஃபர்ட் அப்படின்றது மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த மைனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு சில பிஸ்கட் பேக்கெட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஒரு டின் பாலுமே இருந்திருக்கு. அண்ட் ஒரு சில தண்ணி பாட்டில்ஸுமே இருந்திருக்கு. இந்த பேக்கெட்ஸ் பிஸ்கட்டாக இருக்கட்டும், இந்த டின் பாலாக இருக்கட்டும், அண்ட் மீதி இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற 33 பேருக்குமே கண்டிப்பாக போதாது. அதை ஒருத்தர் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டா கூட அவங்களால கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அத்தனை பேருமே ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிஸ்கட்டை ஒரு நபர் சாப்பிட முடியும். அண்ட் ஒரு சொட்டு தண்ணீரை ஒரு ஆள் குடிக்க முடியும். அண்ட் ஒரு சொட்டு பாலை ஒரு ஆள் குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸை பகிர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட வெயிட்டிங் டைம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6, 7, 8 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள் வாரங்களாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலேயே ஆச்சு. பட் வெளியிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அண்ட் வெளியிலேருந்து அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களாலையுமே அந்த உள்ளே இருக்கிறவங்கள கரெக்டாக ரீச் பண்ண முடியல. பட் வெளியே ரெஸ்கியூ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே 33 பேர் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு டெஃபினட்டாக உயிரோடு வர முடியாது. ஏன்னா 700 மீட்டர் ஆழத்தில் அட்மாஸ்பியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே ப்ரெஷருமே ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களால டெஃபினட்டாக வெளியே வர முடியாது. அவங்க உயிரோடையுமே இருக்க முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக இறந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நியூஸ் சேனலுக்குமே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மைனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த 33 பேரோட குடும்பத்துக்குமே உங்களோட குடும்பத்தை சேர்ந்த இவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸையுமே கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. இவங்க அத்தனை பேருமே இந்த மைனுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. இவங்களோட டெட் பாடியை எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்களோட ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இந்த டெட் பாடியை எடுக்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், இந்த 33 பேருமே இந்த மைனுக்குள்ளே உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு.
ஆல்மோஸ்ட் 45 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வெளியில் இருக்கிறவங்களால உள்ளே இருக்கிற யாரையுமே ரீச் பண்ண முடியல. உள்ளே இருக்கிறவங்களுக்கு சரியான ஃபுட்ஸ் கிடையாது, சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, அங்கே இருக்கிறவங்கள சரியாக ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு லீடர் கிடையாது. ஸோ அவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு லீடர் அங்கே இருந்து உருவாக ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் லூயிஸ் உர்ஷாவு அப்படின்னு சொல்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் அவங்க அத்தனை பேருக்குமே லீடராக உருவெடுக்க ஆரம்பிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மீதி 32 பேரையுமே சரியாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி, இந்த டைமில் நீங்கள் அத்தனை பேருமே கடவுள் வழிபாடு பண்ணுங்க, இந்த டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க, இந்த டைமில் உணவு சாப்பிடுங்க, இந்த டைமில் தூங்குங்க, அண்ட் இந்த டைமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான வழிகாட்டுதல் அப்படின்றது அந்த இடத்துல பண்ணப்படுது. ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி வேர்ல்டையே அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி ஒரு லீடர் உருவானதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுது. ரொம்ப நல்லா இருக்கிறவங்க, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அங்கே இருந்து கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் உணவுகள் எல்லாமே ரேஷன் முறையில் கொடுக்கப்படுது. இந்த டைமுக்கு இவருக்கு தான் உணவு, இந்த டைமில் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ரேஷன் முறையில் அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பகிர்ந்து கொடுக்கப்படுது. இப்படியே அவங்க அண்டர் கிரவுண்டில் சர்வைவலுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அங்கே அவங்க சர்வை பண்ணிகிட்டு இருக்கும்போது மேல் பகுதியில் அவங்களோட டெட் பாடிஸை எடுக்கிறதுக்காக துளைகள் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த துளைகள் ஊடாக இவங்களோட டெட் பாடிஸை எடுத்துடலாம் அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த மைனுக்குள்ளே துளைகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவங்களால அந்த குகையை ரீச் பண்ண முடியல. ஏன்னா இதோட ஹைட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. 700 மீட்டர் அப்படின்றது அந்த டைமில் இவங்ககிட்ட இந்த எந்த எக்யூப்மெண்ட்ஸாலையுமே அந்த 700 மீட்டரை ரீச் பண்ண முடியல. ஸோ அதுக்காக ஒரு சில ஹையர் மிஷினரிஸை ஹையர் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த இடத்துல துளை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி துளை போட்டுக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு துளை போடக்கூடிய மிஷின் அந்த குகையையுமே ரீச் பண்ணுது. இப்படி ரீச் பண்ண அந்த துளை போடுற மிஷினை மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்கும்போது அந்த மிஷினில் ஒரு காகிதம் அப்படின்றது கட்ட விடப்பட்டிருக்கு. அந்த காகிதத்தில் ஒரு சில விஷயங்களுமே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரு பேப்பரில் "We are alive, all 33" அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டருமே எழுதப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் 33 பேருமே உயிரோடு தான் இருக்கோம், இங்கே 33 பேர் இருந்துட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறமா ஹோல் வேர்ல்டுமே ஸ்தம்பிச்சு போகுது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே ஆக்சிஜன் கிடையாது, ஃபுட்ஸ் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. பட் ஸ்டில் 33 பேருமே உயிரோடு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. 700 மீட்டர் ஆழத்தில் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடய அந்த காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் 33 பேருமே உயிரோடு இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவங்க இதுவரைக்குமே ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு மட்டும்தான் அந்த ஒரு இடத்தையே அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 டேஸுக்கு மேலேயே ஆகிரும். ஸோ அந்த உள்ளே இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு வாரது அப்படின்றது இப்போதைக்கு ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மிஷினரிஸ் அப்படின்றது அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் குழாயை உள்ளே அனுப்புகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன குழாயை உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த ஒரு குழாய் மூலமாக அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ், ஆக்சிஜன், ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலேயே இதெல்லாமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைட் இதெல்லாமே சப்ளை ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சைட் இந்த மைனர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அங்கால வேலைகள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா 69 நாட்கள் அப்படின்றது முடியுது. இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாட்கள்லேயே இந்த தேவையான ஆக்சிஜன், ஃபுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 30 நாட்களுமே இவங்க அந்த அண்டர் த கிரவுண்டில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள சரியாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போதுமான வசதிகள் இல்லை, போதுமான எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் சரியாக 30 நாட்களுக்கு மேலே அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 68 நாட்கள் அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகுது. 69வது நாள் தான் இவங்களை எக்ஸாக்டாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான அந்த ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் அப்படின்றது அவங்கள நோக்கி அனுப்பப்படுது. அந்த எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப்சூல் தான். அந்த கேப்சூலுக்குள்ளே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ஒரு பர்சன் எடுத்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த கேப்சூலை இன் பண்ணி அதுக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முதலாவது நபரை அந்த கேப்சூலுக்குள்ளே உட்கார வச்சு மேலே கொண்டு வரும்போது தான் இந்த ஹோல் வேர்ல்டே இவரை பார்த்து ஸ்தம்பிச்சு போகுது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த 33 பேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் அண்டத குகையில் 700 மீட்டர் ஆழத்தில் யாருமே இது வரைக்கும் உயிர் பிழைச்சது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம் இந்த 33 பேர் தான் இந்த இடத்துல உயிர் பிழைச்சிருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், இந்த 33 பேரில் ஒருத்தர் கூட இறக்கலை. இந்த 33 பேருமே அந்த இடத்துல சேஃபாக தான் இருந்திருக்காங்க. ஃபைனலாக லூயிஸ் உசா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சூப்பர்வைசர் தான் கடைசியாக அந்த மைண்ட்லேருந்து வெளியே வந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு முன்னாடியே மீதி இருக்கக்கூடிய 32 பேருமே அவர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் இவர் அந்த இடத்துலேருந்து வந்திருக்காரு. ஒரு ப்ராப்பரான லீடர் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இவருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹோலாக 33 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணப்பட்டாங்க. இந்த உலகமே பார்த்து வியந்த அந்த 33 பேருக்குமே அவங்களோட ஃபேமிலியை பார்க்குறது அப்படின்றது மறுஜென்மம் எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த 33 பேருமே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த வேர்ல்ட் பிக்கஸ்ட் மைண்ட் சர்வைவல் ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஃபியூச்சர் வீடியோஸுமே போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.